JSAM மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வேதமும் குறளும். இன்றைய வேதவசனம், இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். குறள் இப்படியாய் சொல்லுகிறது: ஒளியொருவர்க்கு உள்ள வெறுக்கை, இழி ஒருவர்க்கு அஃதிறந்து வாழ்த்தும் எனல். இதனுடைய விளக்கம் என்னவெனில், ஒருவரின் வாழ்க்கைக்கு ஒளி தருவது ஊக்கமே ஆகும். ஊக்கமின்றி உயிர் வாழ்வது இழிவு தருவதாகும். வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. சிந்தனைக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் இழிவான காரியங்களை செய்யாமல் ஒளியின் பிள்ளைகளாய் உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்து உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.